எத்தனை நாள் இருக்க போறீங்க? பயமா இருக்குதுப்பா. உங்களை பார்த்தா சென்னையில் எத்தனை போயிருந்தா எத்தனை நாள் எங்கள் தோட்டத்துக்கு வந்துடுங்களா? அங்கேயே இருக்குதாங்க. ஐயா, நடிகர் கமலஹாசனோட படத்தை கர்நாடகாவில் திரையிடல, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சதா கன்னடம் சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க திரையிடல. நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது. ஐயா, இப்போ கொஞ்ச நாளாவே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருக்குமா? தேர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணமே கூட்டணியை முடிவு செய்யறதுலதான் அப்படின்னு ஒரு கருத்துட்டே இருந்திருக்கு. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. கூட்டணி யார் முடிவு செய்வாங்க? நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. இது யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். ஏன்னா தேர்தலுக்கு வந்து கூட்டணி வச்சதுதான் அடிப்படை பிரச்சனை. ஒழிந்து போன விஷயம் இனி நடக்க போறத பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்போதுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தலுக்கு ஏறக்குறைய 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது? அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்க தான் வந்து 1 2 சொல்றீங்க. பாருங்களா, இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. என்ன வெயிலில் நிற்க வச்சு ஐயா, ஒரே ஒரு கேள்வி. அவர் ஒன்று கேள்வி கேட்பார். தலைவர் பொறுப்பு மீண்டும் வழங்கப்படுமா? அன்புமணி அவர்களுக்கு தலைவர் பொறுப்பு மீண்டும் வழங்கப்படுமா? சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? ஐயா, மனக்கசப்பு முடிஞ்சிச்சு. ஐயா பதில் சொல்றாங்க. குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பா வந்து நிறுவனருக்கு தலைவருக்குள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரு. நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள். அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்ன நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால அங்கே வந்து பேசினார். பேசப்பட்டது நிறைய குற்றச்சாட்டு நம்ம ரகசியமா அப்புறமா நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கான தாய் மீது மிகுந்த பாசம் இருக்குதா, நான் அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன், அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? 26 தேர்தல் ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அவங்களுக்கு உங்க மூலமா சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறோம்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்காங்க அவங்கலாம் தெரியலையா? அவங்கள கேட்கணும். ஐயா, 26 நீங்க எடுக்கக்கூடிய உளைச்சல் இருக்குன்னு திரு கோகா மணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறுவனத்தின் தலைவர் 26 தேர்தல் மிக மன உளைச்சல் இல்ல. ஐயா, 26 தேர்தல்ல பாமக எந்த அணியில இருக்குங்க? வெயில நிக்கறாங்க. சரி, ரைட். உள்ள உடம்பு போய் பேசுங்க. இல்ல 26 தேர்தல்ல பாமக எந்த அணி? ஐயா எங்க புறப்பட்டீங்க?
ஐயா உங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறது வாங்கிடலாம். சொல்லிடுதா சரியா கோக்ஸ் 2-3 இது கோக்ஸ் எல்லாம் பெப்சி ஏதாவது ட்ரிங்க்ஸ் அவங்க வெயில் பிரச்சனைக்கு எப்ப தீர்வு கிடைக்கும்? 26 பாமக எந்த அணியில இருக்குங்கய்யா? நீங்க நினைக்கிற அணியில நான் இருப்பேன். எப்ப கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. பேசிதான் எல்லாம் பண்ண முடியாது. ஐயா கடந்த காலம் தவறுகளை இந்த தேர்தல்ல 2027 ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க பாக்குறீங்க? அதுதான் வரவேற்று அறிக்கலாம். சரிங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.